ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ்பங்கusandhai. நான் உங்கள் கோபி. இன்றைக்கி நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 82 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.46% பாசிட்டிவில் 18,147 க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 118 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.27% பாசிட்டிவில் 43,352 க்ளோஸ் ஆயிருக்கு. இன்றைக்கி ஓவரால் நிஃப்டி 50ல் அதிகமான வெயிட்டேஜஸ் இருக்கிற ஸ்டாக்ஸ்லேயே கொட்டாக் மஹிந்திரா பேங்க்கோட ஷேர் ப்ரைஸ் தான் ஓரளவுக்கு அதிகமாக ஃபாலோ ஆயிருக்கு. அண்ட் அதுக்கப்புறமா பாரதி ஏர்டெலோட ஷேர் ப்ரைஸ் அண்ட் ரொம்பவே அதிகமாக ஹீரோ மோட்டோகார்ப்போட ஷேர் ப்ரைஸ் ஃபாலோ இருக்குது. அண்ட் அதுவே இன்றைக்கி ஓவரால் மார்க்கெட்டில் டாப் கெய்னர்ஸ்னு பார்க்குறப்போ இந்தியா மார்ட், இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ், பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ், IDFC First பேங்க் அண்ட் ஜூபிலண்ட் ஃபுட் ஒர்க்ஸ். அண்ட் அதுவே டாப் லூசர்ஸ்னு பார்க்குறப்போ RBL பேங்க், அத்துல், கிளென்மார்க், UBL அண்ட் ஹீரோ மோட்டோகார்ப். அண்ட் அதுவே எந்த ஸ்டாக்ஸில் ஷார்ட் கவரிங் நடந்திருக்குன்னு பார்க்குறப்போ இந்தியன் ஹோட்டல் அண்ட் கோட்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட். அதாவது இந்த ஸ்டாக்ஸ் பாசிட்டிவ் ரியாக்டாக இருந்தாலும் அதுக்கான ரீசன் ஃப்ரெஷ் பையிங் இல்லை, அதில் ஆல்ரெடி எடுத்த ஷார்ட் போர்ஷன்ஸ்லேருந்து எக்ஸிட் ஆகிறதுனால இந்த பாசிட்டிவ் ரியாக்ஷன்னு புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஃபர்தர் இன்றைக்கி மார்க்கெட்டில் நடந்த முக்கியமான அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம தமிழ் பங்கு சந்தை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்படியே மார்க்கெட் டைமிங்கில் லைவ் நியூஸ் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற டெலிகிராம் லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு மார்க்கெட்டை பற்றி பார்க்குறப்போ ஓவரால் குளோபல் மார்க்கெட்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட்னால பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் இருந்தது. அதாவது போன வாரம் யூஎஸ்க்கு சேர்ந்த ஃபர்ஸ்ட் ரிப்பப்ளிக் பேங்க்கோட எர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வீக்காக வந்ததுன்னு அதோட ஷேர் ப்ரைஸும் ரொம்பவே ஃபாலோ இருந்தது. அண்ட் இது பேங்கிங் செக்டரோட கிரைசிஸ் இன்னும் கண்டினியூ ஆகுதுன்ற மாதிரி ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டை கிரியேட் பண்ணிட்டு இருந்தது. ஆனால் இப்போ அந்த பேங்க்கை JP மார்கன் டேக் ஓவர் பண்ணிக்கிறதுக்கு முன் வந்ததாக அப்டேட் வந்திருக்கு. ஸோ இது ஓவரால் பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கு. ஆனால் அதே சமயத்தில் இன்னொரு அன்எக்ஸ்பெக்டட் அப்டேட் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா கிட்டேருந்து வந்திருந்தது. அதாவது ஆஸ்திரேலியாவோட சென்ட்ரல் பேங்க் திடீர்னு 0.25% அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஹைக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 2012க்கு அப்புறமா ரொம்பவே ஹையஸ்ட் லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் ஈவன் இன்ஃப்ளேஷன் டிக்ளைன் ஆகிட்டு இருந்தாலும் ஸ்டில் அதிகமான லெவல்ஸ் தான் இருக்குன்னு இந்த அன்எக்ஸ்பெக்டட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக்கை பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு US அண்ட் யூரோப்லேயும் ஃபர்தர் பாலிசி டைட்னிங் கண்டினியூ ஆகுன்ற எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இதே சமயத்தில் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரமில் குளோபல் ரெக்கவரின்றது ஓரளவுக்கு ஷேக்கியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அமாங் வேர்ல்டு எக்கனாமிஸ்லேயே இந்தியாவோட எக்கனாமின்றது ஓரளவுக்கு பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது குளோபல் சப்ளை செயின் சேஞ்சஸ்னால எந்த கண்ட்ரிஸ் அதிகமாக பெனிஃபிட் ஆகும்னு கேட்டதுக்கு வியட்நாம், இந்தியா, தாய்லாந்து, இந்தோனேஷியா, மெக்சிகோ, டர்க்கி அண்ட் போலாண்ட்னு சொன்னாங்க. அண்ட் அதுவே எந்த செக்டார்ஸும் அந்த சப்ளை செயின் சேஞ்சஸ்னால பெனிஃபிட் ஆகும்னு கேட்டதுக்கு செமிகண்டக்டர்ஸ், க்ரீன் எனர்ஜி, ஆட்டோமோட்டிவ், ஃபார்மசூட்டிக்கல்ஸ், ஃபுட், எனர்ஜி அண்ட் ப்ராடராக இருக்கிற டெக்னாலஜி கேட்டகரிஸ்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து கவர்மெண்ட் க்ரூட் ஆயில் ப்ரொடக்ஷனோட விண்ட்ஃபால் டேக்ஸை குறைச்சிருக்காங்க. ஸோ அதோட அப்டேட்டை பார்க்கலாம். கவர்மெண்ட் ஏப்ரல் 18 அன்னைக்கு க்ரூட் ஆயில் ப்ரொடக்ஷனில் 6,400 rupees பர் டன்னு விண்ட்ஃபால் டேக்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த விண்ட்ஃபால் டேக்ஸை 4,100 rupees பர் டன்னுக்கு குறைச்சிருக்காங்க. அண்ட் கவர்மெண்ட் குளோபல் க்ரூட் ஆயில் ப்ரைஸஸுக்கு தகுந்தது போல் எவ்ரி 2 weeks இந்த விண்ட்ஃபால் டேக்ஸை ரிவைஸ் பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் அதுவே இப்போத்துக்கு பெட்ரோல், டீசல் அண்ட் ஏவியேஷன் டர்பன் ஃபியூயலுக்கு எந்த ஒரு விண்ட்ஃபால் டேக்ஸும் போடலை. ஸோ இது ஒரு ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணுற ONGC மாதிரி கம்பெனிஸ்க்கு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. ஸோ இன்றைக்கி ONGCயோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 3.33% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்து RVNLோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட 10% ரைஸ் ஆகி அப்பர் சர்க்யூட் வெயிட் பண்ணியிருந்தது. ஸோ இதுக்கான ரீசன்ஸ் என்னென்னு பார்க்குறப்போ RVNLன்ற இந்த ரயில் விகாஸ் நிகாம் லிமிடெட்ன்ற கம்பெனி முக்கியமாக 3 அப்டேட்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் கிட்டத்தட்ட 2,248 crores வர்த்துள்ள ஆர்டர்ஸுக்கு இவங்க தான் லோயஸ்ட் பிட்ராக வந்திருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது ராஜஸ்தானில் கெனாலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கான EPC ஆர்டருக்கு இவங்க லோயஸ்ட் பிட்ராக வந்திருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 41,903 ஹெக்டேர் ஏரியாஸுக்கு இரிகேஷன் ஃபெசிலிட்டியை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு மெயின் கெனால் அண்ட் அதோட அசோசியேட்டட் ஸ்ட்ரக்சர்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கான EPC ஆர்டர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி ராஜஸ்தான் கெனால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கான 2,248 crores வர்த்துள்ள ஆர்டர்ஸுக்கு லோயஸ்ட் பிட்ராக வந்திருக்கிறது ஒரு அப்டேட்டாக இருந்தால், இன்னொரு அப்டேட் என்னென்னு கேட்டிங்கன்னா சென்னை மெட்ரோ ரயிலோட ஃபேஸ் 2 ப்ராஜெக்டில் அரௌண்ட் 3,146 crores வர்த்துள்ள ஆர்டர்ஸுக்கும் இவங்க தான் லோயஸ்ட் பிட்ராக வந்திருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுவே தேர்ட் முக்கியமான அப்டேட் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இந்த கம்பெனிக்கு நவரத்னா ஸ்டேட்டஸை கொடுத்துருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா
பிஎஸ்யூ கம்பெனிஸோட சில ஃபேக்டர்ஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி மகாரத்னா, நவரத்னா ஆர் மினி ரத்னான்ற மாதிரி ஸ்டேட்டஸ் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் இனிஷியலாக அதாவது 1997 பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்து 9 பிஎஸ்யூ கம்பெனிஸ்க்கு இந்த நவரத்னா ஸ்டேட்டஸை கொடுத்துருந்தாங்க. அண்ட் இப்போ இந்த ஆர்விஎன்எல்லோட சேர்த்து 13 பிஎஸ்யூ கம்பெனிஸ்க்கு இந்த நவரத்னா ஸ்டேட்டஸ் இருக்குது. அண்ட் அப்படி நவரத்னா ஸ்டேட்டஸில் இருக்கிற சில கம்பெனிஸை பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ், என்எம்டிசி, ஆயில் இண்டியா, எம்டிஎன்எல், காங்கர் அதாவது கண்டெய்னர் கார்பரேஷன், நால்கோ அண்ட் என்எல்சின்ற மாதிரி சில கம்பெனிஸ் இருக்குது. அண்ட் இந்த நவரத்னா ஸ்டேட்டஸ் கொடுத்ததுனால இந்த கம்பெனிக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா நவரத்னா கம்பெனிஸுக்கு சில ஃபினான்ஷியல் அண்ட் ஆப்ரேஷனல் ஃப்ரீடம் இருக்கும். அதாவது கவர்மெண்ட்டோட அப்ரூவல் வாங்காமலேயே 1000 crore வர்த்துள்ள இன்வெஸ்ட்மெண்ட்டையும் சிங்கிள் ப்ராஜெக்டில் அவங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியும். அண்ட் ஈவன் ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ் அண்ட் இதே போல் அலையன்சஸை ஃபார்ம் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு ஃப்ரீடம் இருக்கும். அண்ட் ஈவன் இன்டர்நேஷனல் லெவலில் சப்சிடரிஸை ஃபார்ம் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு ஃப்ரீடம் இருக்கும். ஸோ இந்த ஓவரால் அப்டேட்க்கு அப்புறமா இன்றைக்கி ஆர்விஎல்லோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே 10% ரைஸ் ஆகி அப்பர் சர்க்கியூட்டை ஹிட் பண்ணியிருக்கு. ஓகே, அடுத்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கோட அப்டேட்டை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அவங்களோட Q4 ரிசல்ட்ஸ்னு பார்க்குறப்போ நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பார்த்தீங்கன்னா போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ 35% அதிகமாக இருக்குது. அண்ட் அதுவே போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ 9% அதிகமாக இருக்குது. அண்ட் ஈவன் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸும் பார்த்தீங்கன்னா போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ 134% அதிகமாக இருக்குது. அண்ட் போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ 33% அதிகமாக இருக்குது. ஸோ இப்படி போத் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அண்ட் நெட் ப்ராஃபிட் எல்லாமே நல்லாவே க்ரோ இருக்குது. அண்ட் அசட் குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதாவது கிராஸ் என்பிஏ வந்து போன குவார்ட்டரில் இருந்த 2.96%லேருந்து இந்த குவார்ட்டரில் 2.51%க்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அண்ட் இதே போல் நெட் என்பிஏவும் 1.03%லேருந்து 0.86%க்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்திருக்கு. அண்ட் இந்த Q4 அனௌன்ஸ் பண்ண ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த பேங்க்கோட ஹையஸ்ட் எவர் குவார்ட்டர்லி ப்ராஃபிட்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதே போல் இந்த ஃபினான்ஷியல் இயரில் வந்த ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த பேங்க்கோட ஹையஸ்ட் எவர் ஆனுவல் ப்ராஃபிட்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து இன்னும் சில இன்ட்ரெஸ்டிங் கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. அதாவது கோயிங் ஃபார்வர்டு காசான்றது அதாவது கரண்ட் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோட டெபாசிட்ஸ்ன்றது ஓரளவுக்கு டைட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்ன்றது ஓரளவுக்கு ஹையாக இருக்கிறதுனால மணின்றது கரண்ட் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து டேர்ம் டெபாசிட்ஸுக்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி அந்த டிக்ளைன் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் நடந்துட்டு தான் இருக்குது. அதாவது ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட காசா ரேஷியோ பார்த்தீங்கன்னா போன வருஷம் 48% இருந்தது. அது இந்த வருஷத்துக்கு 44% குறைஞ்சிருக்கு. அண்ட் ஈவன் கொட்டாக் மஹிந்திரா பேங்க்கோட காசா ரேஷியோவும் பார்த்தீங்கன்னா போன வருஷம் இருந்த 60.7%லேருந்து 52.8%க்கு இந்த வருஷம் குறைஞ்சிருக்கு. ஆனால் மாறாக ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கோட காசா ரேஷியோ பார்த்தீங்கன்னா போன வருஷம் இருந்த 48.44%லேருந்து இந்த வருஷம் 49.77%க்கு இன்க்ரீஸ் தான் இருக்குது. ஆனால் இந்த வருஷம் காசா டெபாசிட்ஸ்ன்றது டைட்டாக இருக்கும்ன்றதுனால அரௌண்ட் 45 to 50% தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் காஸ்ட் டு இன்கம் ரேஷியோ வந்து ஓரளவுக்கு டிக்ளைன் ஆகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது இன்கம் விட காஸ்ட்ன்றது கம்மியாகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபினான்ஷியல் 2025க்குள்ள கிரெடிட் கார்டு பிஸ்னஸும் வந்து பிரேக் ஈவன் அச்சீவ் பண்ணுறதுனால அது ஃபர்தர் காஸ்ட் டு இன்கம் ரேஷியோ டிக்ளைன் பண்ண வைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஈவன் இந்த பேங்க்கு கிட்ட அரௌண்ட் 18,000 crores அளவுக்கு 9% இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் லெகசி பாரோவிங் இருக்கிறதாவும் அண்ட் அதை கரண்ட் ரேட்ஸுக்கு ரீப்ளேஸ் பண்ண போகிறதாவும் அண்ட் இதனால் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கு அரௌண்ட் 500 crores அளவுக்கு இன்கம் வரும்னு சொல்லியிருக்காங்க. இனிவே இந்த ஓவரால் அப்டேட்ஸ்க்கு அப்புறமா இன்றைக்கி ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 3.91% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து இந்த ஏப்ரல் மந்தோட ஆட்டோ சேல்ஸ் டேட்டாவை பார்க்கலாம். இந்த ஏப்ரல் மந்தோட ஆட்டோ சேல்ஸை போன வருஷம் ஏப்ரலோட கம்பேர் பண்ணுறப்போ மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்டாக 36% அளவு ரைஸ் ஆயிருக்கு. அண்ட் அது பஜாஜ் ஆட்டோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 7% ரைஸ் ஆயிருக்கு. டிவிஎஸ் மோட்டார்ஸோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 4% ரைஸ் ஆயிருக்கு. ஆனால் ஹீரோ மோட்டோகாப்போட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 5% ட்ராப் ஆயிருக்கு. அண்ட் அதுவே அசோக் லேலனோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 10% ரைஸ் ஆயிருக்கு. ஐச்சே மோட்டார்ஸ் ராயல் என்ஃபீல்டோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 18% ரைஸ் ஆயிருக்கு. ஐச்சே மோட்டார்ஸோட கமர்ஷியல் வெஹிக்கல்ஸோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 19% ரைஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே டாடா மோட்டார்ஸோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 4% ட்ராப் ஆயிருக்கு. மாருதியோட சேல்ஸ் வந்து 7% ரைஸ் ஆயிருக்கு. அண்ட் ஃபைனலாக எஸ்கார்ட்ஸ் குபோத்தோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 9% ட்ராப் ஆயிருக்கு. ஸோ இப்படி ஓரளவு எம்என்டம் அண்ட் ஐச்சே மோட்டார்ஸோட சேல்ஸ் தான் ஓரளவுக்கு பெட்டராக க்ரோ ஆயிருக்கு. ஸோ இதனால் இன்றைக்கி எண்ட் ஆஃப் த டே எம்என்டமோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 0.85% பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே ஐச்சே மோட்டார்ஸோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.67% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து அசோகா பில்கானோட அப்டேட்டை பார்க்கலாம். அசோகா பில்கானுக்கு முன்னாடி கொடுத்த லெட்டர் ஆஃப் அவார்டு அதாவது இபிசி ஆர்டர்ஸ்க்கான லெட்டர் ஆஃப் அவார்டை NHAI வந்து வித்ரா பண்ணியிருக்கிறத அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த கம்பெனி வந்து NHAIனால டீபர் ஆனதாகவும் அண்ட் அதனால் கான்ட்ராக்டை சைன் பண்ண முடியாததுனால அவங்க கொடுத்த ஒரு இபிசி ஆர்டருக்கான லெட்டர் ஆஃப் அவார்டை வித்ரா பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த டிபார்ட்மெண்ட்டுன்றது April 15 எக்ஸ்பைர் ஆனதாகவும்
அண்ட் அதனால் அந்த ப்ராஜெக்டோட ஃப்ரெஷ் பிட்டிங்கில் இப்போ அசோக் பில்ட்கான் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு எலிஜிபிளாக இருக்கிறதுனால இன்வைட் பண்ணியிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இனிவே இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்றைக்கி அசோக் பில்ட்கானோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2.16% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து சன்ஃபார்மாவோட அப்டேட்டை பார்க்கலாம். யூஎஸ் எஃப்டிஏ வந்து சன்ஃபார்மாவோட ஒரு டெர்மட்டாலஜிக்கல் ட்ரக் ரிலேட்டடாக கிளினிக்கல் டெஸ்ட்டை ஹோல்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த ட்ரக் வந்து பொட்டென்ஷியல் பிளட் கிளாட்ஸை கிரியேட் பண்ணுதுன்னு இந்த ஆர்டரை யூஎஸ்எஃப்டிஏ கொடுத்துருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த யூஎஸ்எஃப்டியோட கன்சர்ன் அட்ரஸ் பண்ணுறதுக்கு கம்பெனி வந்து க்ளோஸாக ஒர்க் பண்ண போகிறதாகவும் அண்ட் அடுத்த 30 நாளில் இது ரிலேட்டட் அப்டேட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆக்சுவலாக இப்படி யூஎஸ்எஃப்டிஏ கிட்டேருந்து வர நெகட்டிவ் அப்டேட்டுன்றது இது லாஸ்ட் 2 வீக்ஸில் வந்து 2வது அப்டேட்னு சொல்லலாம். அதாவது லாஸ்ட் வீக் தான் வந்து இவங்களோட மொஹாலி பிளான்ட்டில் சில கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ் எடுக்கிற வரைக்கும் அவங்களோட ஃபைனல் ப்ராடக்ட்ஸை யூஎஸ்க்கு ரிலீஸ் பண்ணுறதை ஹோல்ட் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. எனவே இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்றைக்கி சன்ஃபார்மோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 1.48% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து எஃப்ஐஎஸ் அண்ட் டிஐஸோட டேட்டா பார்க்கலாம். இன்றைக்கி எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1997 crores நெட் பையிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுவே டிஐஎஸ் பார்த்தீங்கன்னா 394 crores நெட் செல்லிங் பண்ணியிருக்காங்க. அடுத்து என்னோடய ட்ரேடிங் போர்ஷனோட அப்டேட்னு பார்க்குறப்போ லாஸ்ட் வீக் என்னோட மெஜாரிட்டி ஆஃப் த ட்ரேடிங் போர்ஷன்ஸ்லேருந்து எக்ஸிட் ஆனதுனால இப்போ என்னோடய ஓவரால் ட்ரேடிங் போர்ஷன்ஸோட எம்டிஎம் ப்ராஃபிட்ன்றது அரௌண்ட் 21,000 இருக்குது. ஓகே, அடுத்து இந்த வாரம் எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டோட ஆப்ஷன் செயின் பார்க்குறப்போ கால் ஆப்ஷன் சைடில் அதிகம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது அடுத்து இமீடியட்டாக 18,300 ஆர் 18,500 பார்க்கலாம். அண்ட் அதுவே புட் ஆப்ஷன் சைடில் அதிகம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது இப்போ இமீடியட்டாக 17,800 ஓரளவுக்கு பெட்டராக பார்க்கலாம். ஸோ டேட்டா படி பார்க்குறப்போ அடுத்து நிஃப்டோட எக்ஸ்பைரி ரேஞ்சுன்றது 17,800 18,300 ஆர் 18,500 இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஓகே, அடுத்து ஃபைனலாக இன்றைக்கான கோட் பார்த்தீங்கன்னா எர்லியர் வென் வி யூஸ் டு ஸ்லீப் அவர் பாடி காட் ரெஸ்ட், நவ் வென் வி ஸ்லீப் அவர் மொபைல் கெட்ஸ் ரெஸ்ட். ஸோ இதுக்கான மீனிங் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நிறைய வாட்டி பார்த்தீங்கன்னா மொபைலில் சார்ஜ் முடிஞ்சிருச்சுன்னு அதை சுவிட்ச் ஆஃப் ஆன பிறகு தான் தெரியுது. ஸோ அந்தளவுக்கு நம்ம ஓவராகவே மொபைலை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அண்ட் ஈவன் நிறைய பேர் வந்து மொபைல் சார்ஜிங் போட்டுக்கிட்டே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ திங்க் ஓவர் திஸ் அண்ட் ஆக்ட் அக்கார்டிங்லி. இனிவே இது ரிலேட்டாக உங்களோட பெட்டர் எக்ஸ்ப்ளனேஷனோ இல்லை கருத்தோ இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.